Dear students, welcome to Classic NEET Academy. So, இப்போ என்ன ஒரு டாபிக் பார்க்குறோம்னா இந்த நீட்டில் some students வந்து நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சில கன்சர்ன் சொன்னாங்க. அதை வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு டாபிக். இப்போ நீட்டில் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வெர்சஸ் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு வந்து வாய்ப்பு அதிகம், யார் அதிகமாக எம்பிபிஎஸ் போகிறாங்க, எந்த மாதிரியான வாய்ப்புகள். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 தான் படிக்கிறாங்க சார், அவங்க நிறைய மார்க் எடுத்துடுறாங்க சார், நாங்கள் வந்து ரிப்பீட்டர் பண்ணியிருக்கோம், +2 முடிச்சுட்டு ஒரு வருஷம் பண்ணியிருக்கோம், எங்களால் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி பேசுனாங்க. அப்போ வந்து என்ன உண்மைகள், இதுக்கு பின்னாடி இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னாடி என்ன உண்மைகள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மொத்தத்தில் 65 to 70% ஆஃப் எம்பிபிஎஸ் அட்மிஷன் தமிழ்நாட்டில் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போகிறாங்க. ஒரு 30% வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவங்க எப்படி ரிப்பீட்டர் படி சில ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் விட அதிகமாக மார்க் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க எப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சில இடத்துல 6th படிக்கும்போது வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th 7 வருஷம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து 8th ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட், 8th கிளாஸ்லேருந்து 8th, 9th, 10th, 11th, 12th 5 வருஷம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 10th, 9th, அட்லீஸ்ட் 9th, 10th, 11th, 12th, ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸில் 11th, 12th, அப்போ 2 வருஷம் அவங்க படிக்கிறாங்க. பட் இந்த ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 12th முடிக்கிற வரைக்கும், அதுவும் ரிப்பீட்டரில் ஸ்டேட் போர்டு வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th முடிக்கிற வரைக்கும் நீட் பேட்டர்னா என்னன்னே தெரியாது. அந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் நீட் பேட்டர்னை பற்றியே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் 6வது படிக்கும்போது நீட் பேட்டர்ன் என்னன்னு அவனுக்கு தெரியும். நீட் பேட்டர்ன் மீன்ஸ் அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஈவன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த அசஸ்மெண்ட் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூட என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது எப்படின்னா காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது சொல்லுவாங்க, +2 படிக்கும்போதே படிச்சுட்டேன், மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு. கிடையாது, அவன் 5 வருஷம் படிக்கிறான், இல்லை 4 வருஷம் படிக்கிறான், 7 வருஷம் படிக்கிறான். அவனுக்கும் ரிப்பீட்டரில் ஒரே ஒரு வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற காம்படிஷன். ஓகேவா? அப்போ யார் சார் பெஸ்ட்டு, அதாவது வந்து மார்க் வாங்கினா யார் சார், நான் மார்க் வாங்குறாங்க, 2 பேரும் ஒரு 700 வாங்குறாங்க. ஸோ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் 700, இன்டகிரேட்டட் படித்து 700 வாங்குறாங்க. ஒரு பையன் அவன் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு ஒரே ஒரு வருஷம் 12th முடிச்சுட்டு அவனுக்கு நீட்னா என்னன்னே தெரியாமல், அந்த பேட்டர்னா என்னன்னே தெரியாமல் வந்து ஒரே ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி 700 வாங்குறதுனால தான் பெரிய ஆக முடியும். அதனால் இந்த இடத்துல நான் ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தோட கான்ஃபிடென்ஸ்க்காக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வாங்குறாங்க. அதுலேயும் நீங்கள் பர்சன்டேஜ் பார்க்கணும், 30% தான் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் போகிறாங்க, மீதி 70% ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ அதனால் அதுக்கு வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும், அதாவது எந்த விஷயத்துக்காகவும் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிங்க, மார்க் எடுங்க, நீங்கள் தான் அதிகமாக சீட் வாங்க முடியும். கவலையே படாதீங்க இதை பற்றி. இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்டா இல்லை ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸா, சோ மெனி கன்ஃபியூஷன், அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாட் வி ஆர் டூயிங், நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறோம். அதுக்காக அந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட முயற்சியை வந்து நம்ம குறை சொல்கிறோம்லாம் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அவன் அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி படிக்கிறான், அந்த முயற்சி வந்து நம்ம பாராட்டுறோம். பட் அதை பார்த்து நீங்கள் யாரும் ரிப்பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார், இப்போ நம்ம கிளாசிக் நீட் அகாடமியில் ஸோ கம்ப்ளீட்டாக வி ஆர் டூயிங் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ். ஸோ அப்போ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது மேக்ஸிமம் வந்து எங்கேருந்து வர்றாங்க நம்மகிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்ட்லேருந்து வர்றாங்க, சிபிஎஸ்சிலேருந்து வர்றாங்க. சிபிஎஸ்சியில் அதர் கேஸ் இருக்குது, அவனுக்கு இந்த நீட்னா என்னன்னே தெரியாது, நான் நீட், அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம மார்க் வாங்க வைக்கிறோம். எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு எதுவுமே தெரியாது சார், நீட்னா என்னன்னே தெரியாது சார் அப்படின்னு வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட மார்க் வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். ஒவ்வொரு டைம் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போ நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். என்ன உங்களுக்கு வந்து போர்டில் 700, இங்கே 695 போட்டிருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஒரு 5 மார்க்ஸ் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸில் இந்த சிபீஸ்வர் ஃபஸ்ட் இயர் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து படித்து ரிப்பீட்டர், ஃபஸ்ட் டைம் நீட்டில் 338 மார்க் வாங்கிட்டு நவ் ஹீஸ் 700, ஐ கேன் சே 695, அஸ் ஆஃப் நவ் 695. அதே மாதிரி தான் இங்கே அப்பாஸ் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ரிப்பீட்டர், உங்களுக்கு 695, I can say 690 now.
இதான் மார்க் வாங்கியிருக்கிறது. அதே மாதிரி நந்தினி பார்க்கலாம், 689 ஸ்டேட் போர்ட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரியே உங்களுக்கு அமீன் ஃபஸ்ட் டைம் ரிப்பீட்டர் 685. then you can see that Vishwa first time repeater student, அது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரே வருஷத்தில் அவங்க 4 வருஷம் படிக்கிறத ஒரே வருஷத்தில் படித்து இந்த அளவுக்கு மார்க் வாங்குறாங்க. 688 இருந்தது, பட் இப்போ 683. then you can see that லோகேஸ்வரன் இவன் 683 ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி தான் கோபிநாத் 677 உங்களுக்கு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பாரதி பிரியன் ஸ்டேட் போர்டு ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் ஹரிப்ரியா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். தென் சங்கீதா ஸ்ரீ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாமே இப்போ நம்மளோட எல்லா டாப் மார்க்குமே நீங்கள் வந்து நம்மளோட கிளாசிக் நீட் அகாடமி பொறுத்தவரையிலும் எல்லா டாப் மார்க்குமே ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஸ்டேட் போர்டு இல்லைனா நான் நீட்டில் சிபிஎஸ்சி படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து மேக்ஸிமம் நம்ம 10 ரேங்கில் வந்து ஃபஸ்ட் டைம் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கட்டத்துலையும் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் உங்களுக்கு டாப் மார்க்ஸ் எல்லாமே ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்குது. பட் நம்மளோட இன்ஸ்டியூட் பொறுத்தவரையிலும் டாப் மார்க் எல்லாமே வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்பீட்டர்ஸ்க்காகவே நடக்கிற ஒரு கிளாசிக் நீட் அகாடமி அப்படின்னு சொல்லலாம். அதனால் எதை பற்றி கவலைப்படாமல் எழுதுங்க. யார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது சார், யார் சார் மார்க் வாங்க முடியும்? அது ரெகுலர் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சார் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் தான் யார் மார்க் வாங்க முடியும்? யார் படிக்கிறாங்களோ அவங்க மார்க் வாங்குறாங்க. நீங்கள் எந்த கட்டத்துலையும் எந்த பொசிஷன்லையும் எந்த இடத்துலையும் எதை பார்த்தும் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் கவலையே படாதீங்க. நீங்கள் யார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, யார் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, யார் வந்து தெளிவாக புரிஞ்சு படிக்கிறீங்களோ அவங்க மார்க் எடுக்க முடியும், அவங்க சீட் வாங்க முடியும். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.